ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணி எப்படி ஹேர் பேண்ட் வந்து ஹேர் கிளிப் மேக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அது எப்படி நம்ம அவுட்லைன் மட்டும் நம்ம கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து இன்னும் நம்ம ஹேர் பேண்டோ ஹேர் கிளிப்லேயோ வந்து அட்டாச் பண்ணல. ஸோ அது வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து நம்ம சைட் ஃபேஸில் பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி அந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருப்பேன். நாளைக்கான கிளாஸில் சைட் ஃபேஸ் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் சைட் ஃபேஸில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து நம்ம இமேஜ் இதில் எடுத்து நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நேற்றே சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நேற்று நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளை ஃபுல் ஃப்ரண்ட்டில் இருக்க மாதிரி பட்டர்ஃப்ளை போட்டிருப்போம்ல, 2 ஃபெதரும் இருக்க மாதிரி. ஸோ அந்த பட்டர்ஃப்ளை வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இருக்க எக்ஸஸ்லாம் இருக்கும்ல, ஸோ எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொறுமையாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ நேற்று வந்து நம்ம இந்த பட்டர்ஃப்ளை மேக் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். எல்லாமே வந்து பொறுமையாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி இல்லைன்னா ஹீட்டர், அந்த ட்ரில் ஹீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட இந்த எக்ஸஸ்லாம் இருக்குது அந்த ஓஹெச்பி ஷீட்டை வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து ரிமூவ் ஆயிரும். ஆனால் கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சைடில் வந்து இது கொடுத்துருக்கோம், அவுட்லைனுக்கு வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே சுற்றிலும் வந்து இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இதே மாதிரி 2 சைடுமே ரிமூவ் பண்ணிடுங்க. நான் ஒரு சைடு மட்டும்தான் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 சைடும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் பேண்டில் வந்து அட்டாச் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஹேர் கிளிப்பில் அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, சென்டரில் வந்து நம்ம ஹேர் பேண்டோ ஹேர் கிளிப்போ எடுத்து சென்டரில் வந்து நம்ம B7000 க்ளூ அதை அப்ளை பண்ணி உள்ளே ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து அலகிட்டர் கிளிப்பு, ஸோ இந்த அலகிட்டர் கிளிப் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பில் வந்து சென்டரில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் க்ளூ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த கிளிப்பில் வந்து க்ளூ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேட்ச், அதை வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிடுங்க. ஹேர் பேண்ட்லேயா இருந்தாலும் சரி, ஹேர் கிளிப்லேயா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஏதாவது ஒரு கிளிப்பு, இந்த அலகிட்டர் கிளிப்பே எக்ஸ்ட்ரா உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த கிளிப்பை வந்து சென்டரில் நீங்கள் அதோடு சேர்த்து நீங்கள் குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா தான் அது நகராமல் அப்படியே உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்கும். இல்லை அப்படின்னா கிராஸ் ஆகிரும், இல்லைன்னா ஸ்டிக் ஆகாமலே ட்ரை ஆகிரும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து கிளிப் ஏதாவது இருந்ததுன்னா போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம சைட் ஃபேஸில் இருக்க பட்டர்ஃப்ளை வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து நான் ட்ரா பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு 2 சைடும் வந்து கிளிப்பு வந்து குத்திக்கோங்க. நீங்கள் கிளிப்பு குத்தினா தான் கொஞ்சம் நகராமல் இருக்கும். ஏன்னா ஓஹெச்பி ஷீட் வந்து வலிக்கிட்டே போகும். ஸோ அதனால் கிளிப் ஏதாவது குத்திக்கோங்க. குத்திட்டு இது ஃபுல்லாக நம்ம நேற்று எப்படி நம்ம ரெடி பண்ணோம், ஜர்தோசி அதை கட் பண்ணி ஃபுல்லாக அவுட்லைன் நம்ம கொடுத்தோம், அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். B7000 க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஜர்தோசி எவ்வளோ தூரத்துக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு வந்து ஜர்தோசி கட் பண்ணி நீங்கள் அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜர்தோசி கட் பண்ணி நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளையோட அந்த ஹெட் அண்ட் பாடி அந்த இது மட்டும்தான் நம்ம எம்ப்டியாக வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுகர் சாரி பீட்ஸ் இருக்கும்ல, அந்த பீட்ஸ்லாம் ரவுண்ட் பீடு. ஸோ அந்த பீடில் தான் ஹாஃப் பீடு இருக்கும். ஸோ பாதி கட்டான மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாஃப் பீடு தான் எடுத்து அதை கூட ஹெட் போர்ஷனுக்கு வந்து நான் அதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாடி போர்ஷனுக்கு வந்து நான் சில்வர் கலரும் கோல்டன் கலர் சுகர் பீடு இருக்கும்ல, அந்த சுகர் பீடு தான் வந்து பாடிக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஹாஃப் ஷேப்பில் இருக்க அந்த பீடை வந்து நான் ஹெட்டுக்கு கொடுத்துட்டு பாடிக்கு வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறேன். சில்வர் கலரும் கோல்டன் கலரும் நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் ஒரே கலர் கொடுத்தாலும் சரி, இல்லை டபுள் கலர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி. ஸோ நான் இதுக்கு வந்து இந்த மாதிரி கலர் நான் கொடுத்துக்கிறேன், 2 கலர் கொடுத்துக்கிறேன் நான் பாடிக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி சுகர் பீடு கொடுக்குறது ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா, நம்ம ஒயிட் கலர் பாசி வச்சுருப்போம்ல, அந்த இது கூட நீங்கள் வந்து இந்த போர்ஷனுக்கு சின்ன சின்னது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பாசி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட எந்த பீடு அவைலபிள் இருக்கோ அந்த அந்த பீடு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட பாடி உடம்புக்கு வந்து இந்த ஃபெதருக்கு வந்து நம்ம டியூப் பீடு இருக்கும்ல, அந்த டியூப் பீடு தான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 2 கலர் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து பெப்சி ப்ளூ கலர் பீடு ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு கோல்டன் கலர் பீடு வச்சுருக்கேன், டியூப் பீடு வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 பீடை தான் வந்து நான் இதில் கொடுக்க போகிறேன். மேலே இருக்க அவுட்லைன் இருக்குல்ல, மேலே இருக்க போர்ஷனுக்கு ஃபுல்லாகவே வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். நடுவில் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு ஃபுல்லாக நான் கோல்டன் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ இது 2 கலர் கொடுத்து தான் இந்த டிசைன் நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நேற்று கிளாஸ்லேயே நான் சொன்னேன், உங்கள்கிட்ட அந்த ஜம்கிலேயே வந்து சின்ன ஜம்கி இருக்கும். ஸோ ஃப்ளாட்டாக சின்ன சின்ன ஜம்கீஸ் இருக்கும். அந்த மாதிரி ஜம்கீஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், டபுள் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜம்கீஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து கடைக்கு போகலை, ஷாப்புக்கு போனால் அந்த மாதிரி ஜம்கி வாங்கி கூட நான் உங்களுக்கு வந்து நான் அகெயின் வேறு ஏதாவது டிசைன் கூட நான் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ அந்த டியூப் பீடு எடுத்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளூ கலர் எப்படி நம்ம கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து கோல்டன் கலரும் நம்ம கொடுக்கணும்.
இப்போது நம்ம கோல்டன் கலரும் சரி ப்ளூ கலரும் சரி கொடுத்தாச்சு. இதில் வந்து கேப் நிறைய தெரியுது. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குறப்போ கேப் வந்து இல்லாமல் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த ரெக்கை மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த இதில் வந்து நம்ம நேற்று யூஸ் பண்ணோம் பாருங்கள், அந்த பிளாக் கலர் ஜம்கி, அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், ஸ்டோன்ஸாக இருந்தாலும் சரி பீட்ஸாக இருந்தாலும் சரி எந்த மாதிரி கொடுக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று கிளாஸ்லேயும் வந்து நம்ம ஃபுல் ஃப்ரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையும், இன்றைக்கி கிளாஸில் வந்து சைட் ஃபேஸ் இருக்க மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து இதுலேயே பீகாக்காக இருந்தாலும் சரி பேரட்டாக இருந்தாலும் சரி அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிளாக் கலர் ஜம்கீஸ் வந்து 2 சைடும் வந்து நான் அந்த மாதிரி ஜம்கீஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட எந்த பீடு இருக்கோ அந்த பீடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா ட்ரை ஆக வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து கட் பண்ணி அந்த ஹீட்டரு இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஊதுபத்தி எடுத்து ஃபுல்லாக சைடில் இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கிளிப்பில் இருந்தாலும் சரி பேண்டில் இருந்தாலும் சரி ஸோ எது வந்து உங்களுக்கு தேவையோ அதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மேக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இதே மாதிரி மேக் பண்ணி பாருங்கள். பாய்.